இந்த டாக் கொஞ்சம் இதோட அப்பாவை விட இது வந்து ஹைட் கம்மிங்க அந்த டாக் வந்து. அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இதில் உள்ள குட்டியை போய் அதோட அப்பாவை காட்டி நாங்கள் சேல்ஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வராங்க நம்மகிட்ட சொன்னால் அதுமாதிரி ராஜபாளையத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குண்ணே. சிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பப்பிலாம் சின்ன குட்டியாக போது நல்லா வெள்ளையாக இருக்குங்கண்ணே. ஒரு 6 months 7 months அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மான் புள்ளின்னு சொல்லுவாங்கண்ணே. அந்த மாதிரிலாம் தெரிய ஆரம்பிக்குங்கண்ணே. அது நான் கொடுக்குற குட்டி பக்கா ஒரிஜினலுக்கு நான் ஃபுல் கேரண்டி கொடுப்பேங்கண்ணே. டாக்னால விசுவாசமாக தான் இருக்குங்கண்ணே. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கண்ணே. நீங்கள் நம்ம இப்போ நீங்கள் நல்லா பழகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம கூட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக அது வந்து நம்ம கூட இருக்குங்கண்ணே. அது வந்து அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணே. உங்களோட பெயர், உங்களுடைய பண்ணை அமைந்திருக்க இடம், சரியான முகவரி சொல்லுங்கள் நேயர்களுக்காக. அண்ணா எல்லாருக்கும் வணக்கம்ண்ணே. அதாவது நம்ம பண்ணை அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ண்ணே, ராஜபாளையம் தாலுகாங்கண்ணே. ராஜபாளையம் டு தென்காசி போகிற ரோட்டில் தேவதானம்ங்கிற கிராமம்ண்ணே. அங்கேருந்து நம்ம சாஸ்தாகோவில் ரோடுன்னு ஒரு ரோடு போகும்ண்ணே. அங்கே ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம பண்ண ஏஆர் கேனல் அமைஞ்சிருக்குங்கண்ணே. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மலையை ஒட்டி தான் நம்ம ஃபார்ம் இருக்குங்கண்ணே. இங்கே நாங்கள் ஃபார்மில் இருந்தோம்னாலே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிக்னல் கிடைக்காதுங்கண்ணே. எந்த கஸ்டமர் எங்களை கான்டாக்ட் பண்ணாலும் சப்போஸ் சிக்னல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஊருக்குள்ள வந்தோன்னா சிக்னல் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. சரி, ஓகே. ஏஆர் கேனலில் என்னென்ன ப்ரீடர்ஸ், என்னென்ன இனத்தை சேர்ந்த நாய் வச்சுருக்கிறீங்க? ஆனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையம் பிரீட் வச்சுருக்கோம்ண்ணே. அடுத்து கன்னி பிரீட் வச்சுருக்கோம்ண்ணே. சிப்பிப்பாரன் வாங்கினா அது வச்சுருக்கோம்ண்ணே. அதாவது கன்னி சிப்பிப்பாரங்கிறது வேறு பிரீடு கிடையாதுங்கண்ணே. ஒரே பிரீடு தான்ண்ணே. பிளாக் கலரில் இருந்தால் கண்ணின்பாங்கண்ணே. மற்ற கலரில் வருது இந்த பிள்ளை கலர் அந்த மாதிரி வருது பார்த்தீங்க அப்படின்னா சிப்பிப்பார கலர்னு சொல்லுவாங்கண்ணே. ஓகே. அதாவது இது நாயோட வளர்ப்பு முறையெல்லாம் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்குவோம். இப்போ மெயினாக அதில் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா, நாய் பண்ணையாக வச்சுக்கும்போது அது விற்பனை வாய்ப்புன்னு வரும்போது பெரிய சிரமமான விஷயம். நீங்கள் எப்படி விற்பனை வாய்ப்பு பண்ணுறீங்க? விற்பனை வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருது, அதை பற்றி சொல்லுங்கள். அண்ணா அதாவது இப்போ விற்பனைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 9-10 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே. நம்மகிட்ட பழைய கஸ்டமரே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம குட்டி வாங்குவோம் வைப்பாங்க செய்வாங்கண்ணே. நம்ம கொடுக்குற பொருளை தரமாக கொடுக்கணும், கரெக்டான பேரண்ட்டை காட்டி நம்ம சேல்ஸ் பண்ணணும்ண்ணே. என்னோட நோக்கம் அதாம்ண்ணே. அந்த மாதிரி தான் இதுவரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே. அதனால் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறவங்க அந்தளவுக்கு பெரிய விஷயமா கிடையாதுங்கண்ணே. ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு குட்டி போட எங்களுக்கு அட்வான்ஸ்லேயே எங்களுக்கு போய்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட்டில் எங்களுக்கு போய்கிட்டு இருக்கு நிறைய குட்டிகள்லாம் எங்களுக்கு. அதேமாரி இந்த சின்ன குட்டியில் வளர்க்கக்கூடிய விதம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பப்பியை கொடுக்கும்போது எல்லா கஸ்டமருக்குமே பப்பி டிபி வேக்சின் வந்து ஒரு 27 போட்டு 30-32 நல்லா செல்ஃப் ஃபீடிங் எடுக்கக்கூடிய ஸ்டேஜில் நான் குட்டியை கொடுத்துருவாங்க. நான் வந்து அதுக்கப்புறமா நம்ம என்னைக்கு பப்பி டிபி வேக்சின் போடுறோமோ அதுலேருந்து கஸ்டமர் வந்து அடுத்து நெக்ஸ்ட் வேக்சின் வந்து அவங்க கண்டினியூ பண்ணிக்கணும். அவங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம 9-10 வருஷமாக பண்ண வச்சுருக்கோம். 10 வருஷமாக வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, விற்றுட்டீங்க. புதுசாக ஒரு பண்ணை நம்மளும் ஒரு நாய் பண்ணை வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிச்சுட்டு சரிங்க விற்பனை இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்கண்ணா. ஆனால் அது அவங்களோட விஷயம்னா அது நமக்கு இது இல்லைங்கண்ணா. இல்லை, அதான் நீங்கள் அதை எப்படி முன்னெடுத்தீங்க ஆரம்பத்துலேருந்து? இல்லைண்ணா, ஆரம்பத்தில் முன்னெடுத்தோம் அப்படின்னா நான் 1 டாக் 2 டாக் வளர்த்துறோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டாக் வளர்த்தோம், அடுத்து 10 டாக் வளர்த்தோம், 15 டாக் வளர்த்தோம். இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா 43 டாக் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போனோம்னா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும்னு. இப்போ சொல்கிறோமா, இப்போ இந்த குட்டி இருக்கா, இதோட குட்டி இதுதான் அம்மானா கரெக்டான அம்மாவை காட்டி தான் சேல்ஸ் பண்ணுவோம்னு. அதோட அப்பா அப்படின்னா கரெக்டாக அதோட அப்பாவை காட்டி தான் சேல்ஸ் பண்ணுவோம். அதுக்காண்டி நம்மகிட்ட வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த டாக் கொஞ்சம் இதோட அப்பாவை விட இது வந்து ஹைட் கம்மிங்க அந்த டாக் வந்து. அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இதில் உள்ள குட்டியை போய் அதோட அப்பாவை காட்டி நாங்கள் சேல்ஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்மகிட்ட வராங்க. நம்மகிட்ட சொன்ன மாதிரி இருக்குங்கண்ணா, கரெக்டாக இருக்குங்கண்ணா. சரி, ரைட்டு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பொதுவாக இப்போ ஆட்டு பண்ணையாகட்டும் மாட்டு பண்ணையாக இந்த மாதிரி பண்ணைகளில் வரும்போது பார்த்தோன்னா இன்பிரீடிங் சொல்லுவாங்க. அதில் உள்ள கேடா எடுத்து அதுக்கே பயன்படுத்தக்கூடாது சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அது போன்ற இந்த நாய் பண்ணையில் வந்து இதுலேயும் இன்பிரீடிங் ஒரு பிரச்சனை வருதுங்க. அப்போ வரலையா? அது மாதிரி இல்லை, நம்ம இன்பிரீடு பண்ணுறதுக்கு இதே கிடையாதுங்க. என்கிட்ட இருக்க ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பிளட் லைனாக இருக்கும்னா, மேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேற ஒரு பிளட் லைனில் இருந்தால் நான் எடுத்து கண்டிப்பாக பண்ணுவோம். மேட்டிங்கே பண்ணி நம்ம கூட்டி எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம வந்து இல்லை மாதிரி இன்பிரீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? வந்தால் இல்லை வாய்ப்பே இல்லைங்கண்ணா. அதுக்கு நான் அதான் இப்போ நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வச்சுருப்போம்ண்ணே. நமக்கு தெரியும்ண்ணா இது எதோட ஒரு குட்டி இது என்ன லைனேஜ் நமக்கு தெரியும்ண்ணா. அப்படிங்கப்ப நம்ம வந்து அதுக்கு சம்மந்தமே ஏதாவது லைனேஜில் எடுத்து நம்ம மேலே உருவாக்கி தான் நம்ம மேட்டிங் பண்ணி பப்பி எடுப்போம் நம்ம வந்து. ஓகே, நீங்கள் உங்களோட கான்செப்ட்டுக்கு நான் வரலங்க. சரி, அப்படி ஒரு கால் இன்பிரீடிங் ஆகிட்டா என்னென்ன பிரச்சனை சந்திக்கிற மாதிரி வரும், அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இன்பிரீட் ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஃப் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும்ண்ணா. அதுமாதிரி கன்னிச்சிப்பாறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான பப்பீஸ் வராதுங்கண்ணா. அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா இருக்குங்கண்ணா. அதில் வந்து அது உண்மையான கருத்து அதெல்லாம். ஆனால் அது என்ன சொல்கிறது, நம்ம அதை வச்சு நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளட் லைனில் மேட்டிங் பண்ணி கூட்டி எடுத்து பழகிட்டோம்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம் நமக்கு தெரியலைங்கண்ணா. அது வந்து சரி, ஓகேங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பப்பீஸ் வந்து பிறந்த உடனே அதுக்கு என்னென்ன முதலுதவி செய்யணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஆனால் பப்பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மதர் வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிடணும். நம்ம வந்து அதோட மதரை வந்து நம்ம நல்லபடியாக கவனிச்சோம்னாலே குட்டி ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளருங்கண்ணே. அடுத்து அது செல்ஃப் ஃபீடிங் எடுக்கிற ஸ்டேஜ் ஒரு 20-22க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தட்டுப்பால் வச்சு பழகிக்கணும்ண்ணே. இல்லை, இப்போ இன்னைக்கு குட்டி போட போகுது. இன்னைக்கு என்னென்ன முதலுதவி செய்யணும்னு சொல்லுங்கள். ஆனால் இன்னைக்கு முதலுதவி அப்படின்னா நம்ம ஃபார்மில் அப்பெல்லாம் வச்சுருக்க மாட்டோம்ண்ணே. இந்த இடத்துல நம்ம பிளேஸ் இருக்குல்லண்ணே, அது வாட்டுக்கு எங்கேயா அதை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம டேட்டு குறித்து வச்சுருப்போம். 60 நாளில் குட்டி போடும்ண்ணே.
சரிங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது மரத்துக்கு கீழே அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு பண்ண ஓரத்தில் இங்கே தான் கண்டிப்பாக மோஸ்ட்லி குட்டி போடும்ண்ணே. அது வந்து தனிமையை மட்டும் தான் தேடணும் குட்டி போடுற நேரத்துக்கு. நாங்கள் அந்த டைம் கரெக்டாக வாட்ச் பண்ணுவோம்ண்ணே. அது ஒரு மாதிரி போய் குழி தோண்டதுனாலே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி போட போகுதுன்னு அறிகுறினா அது வந்து அப்படிங்கப்போ குட்டி போட்டுரும். எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் குழி தோண்டது அப்படின்னா குட்டி போட்டுருவோம்ண்ணே. நாங்கள் அப்புறம் எங்களுக்கு அதை வாட்ச் பண்ணுவோம்னா எல்லா குட்டியும் போட்டதுக்கப்புறமா நாங்கள் பக்குவமாக எடுத்துகிட்டு வந்து கேஜில் போட்டுருவோம்ண்ணே. அந்த குட்டி போடும்போது குட்டிகளை ஏதாவது கடிச்சு தின்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் மோஸ்ட் அது இறந்தால் தான் அந்த குட்டிகளை சாப்பிடும்ண்ணே. உயிரில் இருக்க குட்டிகளை கடிச்சு கொள்ளாதுங்கண்ணே. சப்போஸ் குட்டி போடும்போது இறந்துருச்சு அப்படின்னா கடிச்சு கொள்ளுங்கண்ணே. அது வந்து அடுத்த கட்டமாக பார்த்தோன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன். என்னோடய வீடியோ பார்த்துட்டு இன்னொரு கஸ்டமர் என்ன மாதிரி யாரோ பப்பீஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கைட் பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைலாம் அவங்களுக்கு வரும், அதை பற்றி சொல்லிடுங்க. ஆனால் அதாவது இப்போ என்ன சொல்கிறது, நிறையா பேர் எங்கேயோ இருந்து நம்ம என்ன சொல்கிறதுண்ணே யூடியூப் சேனலில் பார்த்தோம், ஃபேஸ்புக் ஏதோ ஒன்று பார்த்தா நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்து பப்பி வாங்குறாங்கண்ணே. நம்மகிட்ட வாங்கக்கூடிய பப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் கேரண்டிங்கண்ணே. கேரண்டினா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல். ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் காது காக்கா கேட்கல எல்லாமே தரவாக செக் பண்ணி தான் நான் கொடுப்போம்ண்ணே. நான் வந்து அந்தமாரி கஸ்டமரை என்ன சொல்கிறதுண்ணே அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் கூட போய் சொல்கிறோமே அந்த இதெல்லாம் நம்ம ஃபார்மில் வரவே வராதுங்கண்ணே. அது வந்து பக்காவாக கரெக்டான முறையில் அவங்களுக்கு எந்த குட்டியை நம்ம ஃபோட்டோ காட்டி அவங்களுக்கு அனுப்புகிறோமோ அதே குட்டி தான் கஸ்டமர் கைக்கும் போகுங்கண்ணே. இந்த காது கேட்கான்னு சொன்னீங்க, அதெல்லாம் எப்படி நீங்கள் செக் பண்ணி கொடுங்க? ஆனால் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கையில் குட்டி வச்சிருக்கீங்க. ஆமாண்ணே, அதாவது இப்போ செக் பண்ண முடியாதுங்கண்ணே. இந்த நம்ம கேஜ் இருக்குது பார்த்தீங்களாண்ணே, நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே ஃப்ரீயாக விட்டுருவோம்ண்ணே. ஒரு கேஜுக்கு ஒரு 3 குட்டி 4 குட்டி தான் போடுவோம்ண்ணே. தனித்தனியாக தூங்கணும்ண்ணே. குட்டி வந்து ஒன்று மேலே ஒன்று டச் ஆகக்கூடாதுண்ணே. தனித்தனியாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படி சைலண்ட்டாக இருக்கணும். எந்த டாக்கும் சத்தம் போடுறதோ எந்த ஒரு சவுண்ட் இல்லாதப்போ நம்ம சவுண்டு கொடுத்தோம் அப்படின்னா காது இருக்க குட்டி பூரா கண்டிப்பாக எந்திக்கும்ண்ணே. அப்படி எந்திக்கலையா அந்த குட்டி மட்டும் செப்பரேட்டாக வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னா அதுலேயும் காது கேட்கல அப்படின்னா அதுக்கு டெஃப்னு அர்த்தம்னா. அது வந்து இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி தான் நம்ம கஸ்டமருக்கு பப்பியை நம்ம கொடுக்குறோம்னா. நம்ம வந்து அந்த டெஃப்ங்கிறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குங்க? அந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கண்ணா. அதுக்கு டெஃப்னா டெஃப் அவ்வளோண்ணா, லைஃப் லாங் டெஃப் தான். அது வந்து அதோட பப்பி ரேட்டு கம்மியாக கொடுப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்கண்ணா. சரி, அது வேணால் காவலுக்கு சிறந்ததுங்களா அந்த நாய் வாங்கிட்டு போய்? ஆனால் அது எப்படியே அது ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி வச்சு மட்டும் தான் அது போகும்ண்ணே. நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் கூப்பிட்டாலும் வைக்காத திரும்ப வைக்காத துப்புற காது வைக்காதுங்களா. அது வந்து ஆமாம், அந்த மாதிரி பிரச்சனை அதில் அந்த இன்ப்ரீடிங்கால் தான் வருதுல்ல, பொதுவாக எல்லாத்துலேயும் வருமா? ஆனால் இன்ப்ரீடிங்னு சொல்ல முடியாதுண்ணா. வெளியில் போய் வச்சாலுமே ஒரு சில சம்டைம் வரத்தான் செய்யுதுங்கண்ணா. அது வந்து அது ராஜபாளையத்தில் உள்ள குறைபாடுகள் மாதிரி இருக்குங்கண்ணா. அது வந்து அதுமாதிரி ராஜபாளையத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குண்ணா. சிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பப்பிலாம் சின்ன குட்டியாக இருக்கும்போது நல்லா வெள்ளையாக இருக்குங்கண்ணா. ஒரு 6 months 7 months அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மான் புள்ளின்னு சொல்லுவாங்கண்ணே, அந்த மாதிரிலாம் தெரிய ஆரம்பிக்குங்கண்ணே. அது நம்ம சிறுசிலே எவ்வளோ பெரிய பிரீடராக இருந்தாலும் எத்தனை வருஷம் வந்து அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாதுங்கண்ணே. நான் சொல்கிறது வந்து 100ல் ஒரு 5 குட்டி அந்தமாதிரி ப்ராப்ளம்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும்ண்ணே ராஜபாளையத்தில் வந்து. இந்த பாட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ராஜபாளையம் கன்னி சிப்பி பாருங்க நாயெல்லாம் அதாவது வாங்குறதுக்கு ஆள் முன் வராங்களா? கண்டிப்பாக வராங்கண்ணே. என்ன சொல்கிறது அப்படின்னா நேட்டிவ் ப்ரீட் வளர்க்கல என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மிங்கண்ணே. அதே பார்த்தீங்கன்னா நம்ம நாய் வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சாலும் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்து கொடுங்கண்ணே. அதேமாதிரி இந்த ஹேரை மெயின்டைன் பண்ணணும், அந்தமாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குங்க. அப்படிங்கும்போது வாங்குறாங்க, நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்கண்ணே. சரி, ஓகே. உங்கள் பண்ணையில் எந்த மாதிரியான பிரச்சனை நோய்கள் தாக்கும்னா எந்த வித மிருகமாக இருந்தாலும் மனுஷனுக்கே நோய் இப்போ தாக்குதல் அதிகமாக? கண்டிப்பாக உங்கள் பண்ணையில் எந்த மாதிரி நோய் அதிகமாக தாக்குது? ஆனால் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நோய் தாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கண்ணா. ஏன்னு பாருங்கள், நான் வந்து எப்பயுமே இயற்கையோடு சார்ந்து தான் நான் நாய்களே விட்டுருப்போம்ண்ணே. இப்போ வெயில் காலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேன் போடுறது அந்த மாதிரிலாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்கண்ணா. நம்ம மரம் இருக்குங்கண்ணா, எல்லா மரத்தை சுற்றி நல்லா தண்ணி பாய்ச்சி போட்டுருவோம்ண்ணா. அது வாட்டுக்கு அந்த சகதியில் தான் அது வாட்டுக்கு உருண்டு கிடக்குங்கண்ணா. மழை காலத்துக்கு வந்துங்கண்ணா ஃபுல்லாக ஃப்ரீடமாக விட்டு தான் வளர்க்குறோம். நம்ம வந்து ஃபுல் ஃப்ரீ ரேஞ்சில் தான். மெயினாக வேக்சினேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்ண்ணா. அது மட்டும் நம்ம பண்ணால் போதும், மற்றபடி நமக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்கண்ணா, எல்லாம் எப்படி படுத்து கிடக்குன்னு பார்த்தது அது வாடு ஃப்ரீயாக தான் கிடக்குங்கண்ணா. அது வாடுக்கு அங்கங்கே கிடக்குங்கண்ணா. அது வாடுக்கு மழை காலத்துக்கு மட்டும் நம்ம செட்டு போட்டுருக்கோம்னா மழை காலத்துக்கு செட்டு போய் நின்று கொடுங்கண்ணா. அது வந்து அந்த அங்கிட்ட டாக் படுத்து கிடக்கு அதை கவர் பண்ணிக்கோங்கண்ணா. அது வந்து ஓகேங்க, அது வாடு ஃப்ரீயாக தான் விட்டுருப்போம்ண்ணா. அதுக்கு இஷ்டத்துக்கு தான் அதுக்கு வந்து இருக்குங்கண்ணா. இதுக்கு உணவுன்னு பார்த்தீங்கன்னா உணவுக்கும் தனியாக ப்ரீப்பரேஷன் பண்ணுறீங்க? கண்டிப்பாங்கண்ணா. இப்போ நாளைக்கே நானே ஒரு டாக் வந்து வாங்குறேங்க, இது வந்து ஒரிஜினல் தான் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் வாயால், இதான் நான் எப்படி நம்பி வாங்கிட்டு போகிறதுங்க? ஆனால் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா நம்ம பிளேஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ண்ணே. சுற்றி நல்லா பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்கோம்ண்ணே. அதாவது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டாக் வந்து வெளியிலையும் போக முடியாது, வெளியில் உள்ள டாக் வந்து உள்ளே வர முடியாதுங்கண்ணே. இப்போ ஒரு ஃபீமேல் வந்து ஹீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்கண்ணே, அது நம்ம மேட்டிங் பண்ண முடியாதுங்கண்ணா. கிட்டத்தட்ட 10 daysக்கு மேலே நம்ம மேட்டிங்கை பண்ணுவோம்ண்ணே. ஃபஸ்ட்டு நாள் ஹீட்டுக்கு வந்து அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேஜிலாம் அடிச்சு வச்சிருக்கேன். அதுக்காக தான் அதுக்கு குட்டி போடுறதுக்காக போட்டு வச்சுருக்கோம். நம்ம வந்து இதில் லாக் பண்ணிடுவோம்ண்ணே. டெய்லி ஒரு 3 தடவை 4 தடவை நாங்கள் வரதப்போ நல்லா ஃப்ரீயாக சாப்பாடு போட வச்சுட்டு எங்கே கைப்படையை திறந்து விட்டு அவுத்துட்டு உடனே லாக் பண்ணிடுவோம்ண்ணே உள்ளே வந்து. அப்படிங்கப்போ மிஸ் ஆகிறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாதுங்கண்ணா. நம்ம ஃபார்மில் வந்து கரெக்டாக எந்த ஃபீமேலை எந்த மேலில் மேட்டிங் பண்ணி ப்ரீட் பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக எடுத்து க்ளீனாக பக்காவாக குட்டியை கொடுப்போம். அதான் சொல்லிட்டோம்னா நான் வந்து நான் கொடுக்குற குட்டி பக்கா ஒரிஜினலுக்கு நான் ஃபுல் கேரண்டி கொடுப்பேங்க நான் வந்து. சரி, ஓகேங்க. ஆமாம், அதான் இப்போ நீங்கள் வந்து
உங்கள் ஃபேமிலி வளர்க்கறதால கண்டிப்பாக உணவுன்னு ஒன்று கொடுத்தாவணுங்க. கண்டிப்பாங்கண்ணா. உணவு ப்ரிப்பரேஷனை பற்றி உணவு எப்படி ரெடி பண்ணுறீங்க? ஆனால் அதோட உணவு வந்து நீங்கள் பெரிய நாய்களுக்கு கேட்குறீங்களா குட்டி நாய்களுக்கு கேட்குறீங்க? எல்லாத்துக்கும் ஒன் பை ஒன்றா சொல்லுங்கள். குட்டிலேருந்து பெரிய நாய் வரை. அதாவது மோஸ்ட்லி குட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நாள் வரைக்கும் தாயை தான் ஃபுல்லாக வளர்க்கும்னா, நாங்கள் இடையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்போஸ் ஒரு சில குட்டியை வீக்காக இருக்குது அப்படின்னா ராயல் கேனின் மில்க் பவுடர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னா நாங்கள் வந்து. ஆமாம், அது நம்ம என்ன சொன்னால் குட்டியாக இருக்கும் யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி? ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா நல்லா இருக்குங்க. அது வந்து ஆமாம், அதை பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அளவு அதில் என்ன எவ்வளோ குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே அதிலே இருக்குங்கண்ணா. அதுபடி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும்ண்ணா இத்தனை ml ஒரு 5 ml ஒரு குட்டிக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த 5 ml கொடுப்போம்ண்ணா. நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் நம்ம குட்டியை பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம்னா 20 நாள் 20 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தட்டுப்பால் நக்கா பழக்குவோம்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் கேனின் பெடிகிரி இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி பாலோட கலந்து கொடுத்து இந்த மாதிரி தான் நம்ம குட்டியை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அதேமாதிரி கரெக்டாக வேக்சினேஷன் வந்து கரெக்டாக பண்ணிடுவோம். நம்ம வந்து உணவு எப்போ கொடுக்க ஆரம்பிப்பீங்க சாப்பாடு? உணவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் உள்ள பப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 தடவை கொடுக்குறோம்ண்ணா. நம்ம வந்து சாப்பாடு ஏர்லி மார்னிங் ஒருக்கா கொடுத்துருவாங்கண்ணா, அடுத்து பார்த்தீங்கன்னா மதியம் ஒருக்கா கொடுப்பாங்கன்னா, ஈவினிங் ஒருக்கா கொடுப்பாங்க, நைட் ஒருக்கா கொடுத்துருவோம்ண்ணா. அப்போ அப்படி பண்ணால் தான் அந்த குட்டி இந்த சைஸில் இருக்குங்கண்ணா. சரி, ஓகே. இப்போ நல்லா கொழுன்னு இருக்குங்கண்ணா. பெரிய நாய்க்கு என்ன சாப்பாடு கொடுக்கும்? பெரிய நாய்க்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கண்ணா, நம்ம ஒரு நாள் சிக்கன் ஒரு நாள் பீஃப் இந்தமாரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம்னா. அதிகமாக வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம்ண்ணா. நம்ம வந்து டாக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அண்டாவில் பெரிய அளவில். ஆமாங்கண்ணா, நீங்கள் அந்த அண்டாவை கூட பாருங்கள் உங்களுக்கு தெரியும்ண்ணா. அதில் பீஃபாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பீஃப்னு அதுக்கு வந்து பார்த்தா நிறைய கறி மிதக்குது. ஆமாங்கண்ணா இருக்குது. எதனால் அப்படி ரெடி பண்ணி கொடுக்குறீங்க? ஆனால் எதனால் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரே சாப்பாடு இப்போ பீஃபாக கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடாதுங்க டாக் வந்து. அதோட டேஸ்ட் மாறினா தான் அது நல்லா அதிகமாக சாப்பிடுங்க டாக் வந்து. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மாற்றி கொடுக்குறோம். நம்ம வந்து ஒரு நாள் சிக்கன் ஒரு நாள் பீஃப் இந்த மாதிரி மாற்றி கொடுக்குறோம்னா. உங்கள்கிட்ட வந்து நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு என் பண்ணையில் வந்துட்டு வெஜ்ஜி சாப்பிட வாய்ப்பு இருக்குங்களா? ஆனால் அப்போ நீங்கள் சிறுசுலேருந்து குட்டி எடுத்து போய் பழக்கில் தான் இருக்குது. பெரிய நாய் எடுத்துகிட்டு போய் இல்லை பெரிய நாய்ங்க நாங்கள் மோஸ்ட்லி நம்ம கொடுக்குறது கிடையாதுங்க. நம்ம வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அது வந்து சின்ன பப்பி மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். நம்ம வந்து நீங்கள் சிறுசுலேருந்து அதை எப்படி நீங்கள் வளர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது இருக்குங்க. அது வந்து சிறுசுலேருந்து வாங்கிட்டு போனால் கண்டிப்பாக அடாப்ட் ஆகிக்கும். கண்டிப்பாக அடாப்ட் ஆகிக்கணும், உங்களுக்கு அடாப்ட் ஆகிக்கணும்னா. சரி, ஓகேங்க. அப்போ பெருசாக எடுத்துகிட்டு போகிறது சாத்தியம் இல்லை. பெருசாக நம்ம ஃபார்மில் கொடுக்குறது கிடையாதுங்கண்ணே. இல்லை இப்போ எந்த ஃபார்மில் இருந்தாலும் இதே ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாமே. இல்லைங்க, அதாவது நம்ம பெருசாக வளர்த்துக்கப்புறம் அதை வாடகை ஃப்ரீயாக இருக்குங்கண்ணே. நமக்கு அது கொஞ்ச நாள் லிட்டர்மெண்ட் ஆயிருங்க அப்படின்னு பெரிய டாக்லாம் கொடுக்க மாட்டோம்ண்ணே. அதை கொடுக்க மாட்டீங்க? ஆமாங்க. நம்ம ரொம்ப சேட்டை செய்து ரொம்ப ஆளில் கடிக்க போது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது இல்லை ஏதாவது சேட்டை பண்ணுதுன்னா மட்டும்தான் அந்த நாய்களை வெளியில் சேல்ஸ் பண்ணுவோம்ண்ணே. ஒரு நாய் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு எஜமானுக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கும் நாய்களை பற்றி சொல்லுங்கள். ஆனால் அதாவது இப்போ என்ன சொல்கிறேன், எஜமானுக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கும்னா இப்போ ஒரு 5-6 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க, 5 குட்டியுமே இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாதுங்கண்ணே. அதில் ஏதாவது ஒரு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், ஒரு குட்டி சாந்தமாக இருக்கும், ஒரு குட்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வாங்கிட்டு போகிற கஸ்டமர் தான் அதை கரெக்டாக இப்போ அவங்க யார் கூடயுமே சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா சின்ன குட்டிலேருந்து அதை தனிமைப்படுத்தி தான் வளர்க்கணும்னு. அது வந்து அது எப்பயும் தூக்க வளர்க்க அதாவது அவங்களுக்கு எந்த மாதிரி வளர்க்க நினைக்கிறாங்களோ அது தகுந்த அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும்ண்ணே குட்டிகளை வந்து. சரி, அது எஜமானுக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கும்? ஆனால் அதான் டாக்னாலே விசுவாசமாக தான் இருக்குங்கண்ணே. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கண்ணே, நீங்கள் நம்ம இப்போ நீங்கள் நல்லா பழகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம கூட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக அது வந்து நம்ம கூட இருக்குங்கண்ணே. அது வந்து அதான் இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு பேச்சு வழக்கிலே சண்டை வழக்கிலே சரிங்க ஒரு நாயின்னு தான் திட்டுவாங்க. கண்டிப்பாங்கண்ணா. அப்படிங்கிறப்ப நாயே நன்றி உள்ளதுன்னு சொல்கிறீங்க. எதனால் அந்த மாதிரி திட்டுறாங்கன்ற மாதிரி காரணம் சொல்லுங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்கண்ணே, நம்ம என்னதான் பழகினாலும் யாரோட சண்டை போட்ட அப்படின்னா மனசில் தான் இருக்கும்ண்ணா. இதுகளுக்கு அப்படி இருக்காது. நம்ம ஒரு கோவத்தில் அடித்தாலும் திருப்பி நம்ம பக்கத்தில் வந்து மடியில் வந்து வாழாட்டிக்கிட்டு அதோட நம்மளோட எப்பயும் இருக்கும்ண்ணா. அந்த எந்த ஒரு இது இருக்காதுல்லண்ணா. அதை வச்சு கூட சொல்லணும், பலதே சொல்லலாம்ண்ணா. அதை பற்றி சொல்லணும்னா. சரி, ஓகேங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் நிறைய சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியாத தகவல் ஏதேனும் இருந்தாலும் நம்ம நேரில் கண்டிப்பாக நண்பரோட ஃபோன் நம்பர் இல்லை கண்டிப்பாக அதாவது நான் நம்மளோட கஸ்டமருக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஃபார்மில் இருக்கும்போது சிக்னல் ப்ராப்ளம் எங்களுக்கு நிறையா உண்டுங்கண்ணா. அதனால் சிக்னல் கிடைக்கல இன்கேஸ் வேறு ஒரு விஷயமா இருக்கும் ஃபோன் எடுக்கிறனாலுமே நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற தகவலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. சரி, ஓகேங்க. அதாவது கேட்குற தகவல் வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். ஏன்னா இங்கே உள்ள சூழ்நிலை அப்படிங்கண்ணா. நீங்கள் பார்த்தா தெரியுது மேலே தொடச்சி அடி வரங்கண்ணா. அது வந்து இது பார்த்தா ஆமாங்கண்ணா எல்லாமே அப்படிங்கும்போது இங்கே சிக்னல் ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம்ங்கண்ணா. சரி, ஓகே. அந்த சிக்னல் கிடைக்கணும்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேணாம். கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுவார். அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம். பப்பீஸ் கேட்டால் நல்ல பப்பீஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அடல்ட்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சினா கேட்டு பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாங்க. ஏன்னா எடுத்துகிட்டு போய் உங்களால் அதை அடாப்ட் ஆகிக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதையும் ஏன்னா நம்ம ஒரு மாதிரி வளர்ப்போம், அவங்க ஒரு மாதிரி வளர்த்துருப்பாங்க. குட்டிகள்லேருந்து வளர்த்தா தான் நம்ம அது பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். அது உங்களோட கருத்துக்கும் உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க ரூபன். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்க.